காஞ்சி திருப்பாவை குழுவிலிருந்து திருப்பாவை சேவை செய்ய வந்துள்ளோம். நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சுதிசரசிரஸ் சித்தமத்யாபயந்தி சோதிஷ்டாயாம் ஷஜினிகலிதம் யா பலாக்ருந்த்ய புங்க்தே கோதாதஸ்யை நமயிதமிதம் பூயய வாஸ்து பூயஹ. தமிழ் தனியன். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாரை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கனவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்ற தோரண வாயில் காப்பானே மணிக்கடவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறும்பீர் ஓம்புக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நெல்லனே வாய்நேர்ந்தான் தூயமாய் வந்து நாம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன மாற்றாதே அம்மானி நேய நிலைக்கு அதுவும் நீ கேளோரெம்பாவை. அருமை பெரியோர்களே, ஆன்மீக சிந்தனை கொண்ட அத்தனை நல் உள்ளங்களே, இந்த மார்கழி மாதத்திலே காலை பொழுதினிலே அருமையான ஒரு நாம் எல்லாம் புண்ணியம் செய்கின்ற வகையில் பக்தி நிறைந்த பல்வேறு கருத்துக்களை தர்ஷன் டிவி நமக்கு சிறப்பாக வழங்கி வருகின்றது. அந்த வகையிலே 15 நாட்கள் முடிந்து இந்த 15 நாட்களில் முதல் 5 பாசுரங்கள் பல வகையாகவும் 6 முதல் 15 வருகின்ற பாசுரங்கள் ஏற்கனவே வந்துவிட்ட தோழிகள் வராமல் இருக்கின்ற தோழிகளை எழுப்புவதாக இந்த பாசுரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றிலே பல்வேறு உட்கருத்துக்களையும் இலக்கிய நயத்தையும் இலக்கண நயத்தையும் பல்வேறு ஆன்மீக திறம் கொண்ட கருத்துக்களையும் அவற்றுள் புகுத்தி ஆண்டாள் எம்பிராட்டி அவர்கள் 10 பாசுரங்களை துயில் எழுப்புவதாக அந்த பாசுரங்கள் அமைந்தது. இதற்கடுத்து வருகின்ற 16 முதல் 22 வரை இருக்கின்ற 7 பாசுரங்கள் ஏற்கனவே முதலிலே மார்கழி மாத சிறப்பு, நோன்பினுடைய பெருமை, விரத முறைகள் இவற்றையெல்லாம் கூறி அதற்கடுத்து அந்த கண்ணனுடைய பெருமைகளும் அந்த கண்ணனை நோன்பு நோற்பதால் என்னென்ன நன்மைகள் கிட்டும் என்பதை பற்றியும் அதற்கடுத்து அந்த ஏற்கனவே மார்கழி மாதத்தினுடைய நோன்பையும் மார்கழி மாதத்தினுடைய என்னென்ன சிறப்புகள் என்பதெல்லாம் உறங்கிக் கொண்டு இருக்கின்ற தோழிகளை எழுப்புவதாக 10 பாசுரங்கள் அமையப்பெற்றது. இதற்கடுத்து வருகின்ற 7 பாசுரங்கள் 16 முதல் 22 வரை இருக்கின்ற பாசுரங்கள் ஆயர்குல சிறுமியர்கள் எல்லாம் கண்ணனை எழுப்பி இதுவரை தோழியர்களை எழுப்பினார்கள். இப்பொழுது உறங்கிக் கொண்டிருக்கின்ற அல்லது உள்ளே இருக்கின்ற நந்தகோபனுடைய வீட்டிலே இருக்கின்ற அந்த கண்ணன் குழந்தையை எழுப்புவதாக இப்பாசுரங்கள் அமைந்திருக்கின்றது. இதற்கான இடம் இப்போது அந்த தோழி அமரெல்லாம் கூட்டிட்டு அந்த ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் இப்போ நந்தகோபனுடைய வாயர் கதவிற்கு வந்துவிட்டார்கள், வாயற்படிக்கு வந்துவிட்டார்கள். நந்தகோபனுடைய வாசலிலே அங்கே இருந்து இந்த பாசுரங்கள் இந்த 16வது பாசுரம் தொடங்குகின்றது. அந்த வகையிலே நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே
மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆச்சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நன்னலே வாய்ந்து நேர்ந்தான் தூயமாய் வந்தோம் துயில் எழுப்ப பாடுவான் வாயால் முன்னமுற்றம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலை கதவும் நீ கேளோரெம்பாவாய். அந்த வகையிலே நாயகனாய் நின்ற நாயகன் யாரு? நந்தகோப்பன். ஏன் நாயகன் நந்தகோப்பன் சொன்னால், நாயகனாய் நின்ற நந்தகோப்பனுடைய அந்த தன்னுடைய அரசாட்சி என்று வருகின்ற பொழுது நீதிநிலை தவறாமல் நேர்மையாக அனைவருக்கும் உதவுகின்ற, யாருக்கெல்லாம் பசியோடு வருகின்றார்களோ அவருக்கு உணவையும், உடையில்லை என்று வருபவர்களுக்கு உடையையும், இப்படி தாராள மனப்பான்மையோடு தனக்காக இல்லாமல் பிறருக்காக ஆட்சி செய்கின்ற நாயகனாம் யாரு? நந்தகோபன். அந்த நந்தகோபனுடைய கோயில் காப்பானே. இங்கே பார்க்கணும், கோயில்னால் நம்ம எதை சொல்லுவோம்? கோயில் என்பது ஆலயத்தை சொல்லுவோம். எங்கெல்லாம் ஆண்டவன் இருக்கின்றானோ அந்த இடம் கோயில். ஆனால் இங்கே இந்த ஆயர்குல சிறுமிகள் அனைவரும் நந்தகோபனுடைய வாயற்படியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே இருக்கின்ற காவலனிடம், அந்த வாயிற்கதவை காக்கின்ற அந்த காவலாளி யாரோ, அந்த காவலாளியிடம் கோயில் காப்பானே. கோ அப்படின்னா அரசன், இல் என்றால் இல்லம். அப்போது அரசன் வசிக்கின்ற இல்லம். அப்போது கோயில் அப்படின்னா அரண்மனை, அரசன் வசிக்கின்ற இல்லம். இது ஏன் அப்புறம் கோயில்னு வந்ததுன்னு சொன்னால், அரசன் யார்? ஆட்சி செய்பவன். மக்களை ஆட்சி செய்வதால் அவன் வசிக்கின்ற இடம் கோயில். இப்போ கடவுள் இருக்கிற இடத்த நாம் என்ன சொல்கிறோம்? அதையும் கோயில்னு தான் சொல்கிறோம். அது ஏன் கோயில்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே இருப்பவர் யார்? இறைவன். அந்த இறைவன் என்ன செய்கின்றார்? இந்த உலகத்தை காத்து கொண்டிருக்கின்றார். அப்போது அரசன் மக்களை காப்பாற்றுகின்றான், இறைவன் இந்த உலகை காப்பாற்றுகின்றார். ஆகையினால் இருவரும் வசிப்பது கோயில் என்று அக்காலத்திலே குறிப்பிட்டார்கள். அப்போ இங்கே கோயில் என்பது நந்தகோபன் வசிக்கின்ற அந்த இடம். அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த அரசாட்சி செய்கின்ற நந்தகோபன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், நிலை மாறாது, தன் நிலை மாறாது, வல்லமை பொருந்திய, மக்களை எப்பொழுதும் அல்லும் பகலும் அயராது காத்து கொண்டு இருப்பவன் நந்தகோபன். அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய அந்த நந்தகோபனுடைய வாயிற்படியிலே காவலாக இருக்கின்ற காவலாளியே. கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே. அந்த நந்தகோபனுடைய மாளிகை எப்படி இருக்கின்றது என்று சொன்னால், அந்த வாயிற்படியிலே பல்வேறு கொடிகள், தோரணங்கள், நவரத்தினம் பதித்த கற்கள் நிறைந்த அந்த வாயிற்கதவை காப்பவனே, கோயில் காப்பானே. அது அடுத்து வாயில் காப்பானே, கொடி தோன்றும் காரணம் காப்பா, அந்த கொடிகள் எல்லாம் நிறைந்த அந்த வாயிற்கதவை காப்பானே. மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அந்த கதவு எப்படி இருக்குன்னா, முத்து, பவழம், வைடூரியம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நவரத்தின கற்காலும் பதிக்கப்பட்ட அந்த கதவை எப்படி அயராது காத்து கொண்டிருக்கின்றாயோ, அந்த மணிக்கதவம் நிறைந்த அந்த கதவினுடைய தாளை திறவாய். நாங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றோம். எதற்காக திறக்க வேண்டும்? ஆயர் சிறுமியருக்கு, நாங்கள் எல்லாம் ஆயர்குலத்தில் இருக்கின்ற அத்தனை சிறுமிகளும் ஒன்று சேர்ந்து வந்து விட்டோம். இப்பொழுது நந்தகோபனுடைய வாயிலே காத்து கொண்டு இருக்கின்றோம். எதற்காக காத்து கொண்டு இருக்கின்றோம் என்று சொன்னால், நேற்று எங்களுக்கு கண்ணன் ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தார். குழந்தையாக இருக்கின்ற எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அந்த கண்ணன் அந்த வசுதேவ யசோதையினுடைய வீட்டிலே வளர்கின்ற அந்த எம்பெருமான் எங்களுக்கு நேற்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தார். என்னவென்று சொன்னால், நீங்கள் எல்லாம் களம் புகின்ற பொழுது, நோன்பு நோக்க செல்கின்ற பொழுது நான் உங்களுக்கு பறை தருகின்றேன், அந்த பறையை ஒலி எழுப்பி கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார். ஆகையினால் இந்த ஆயர் சிறுமிகள் அனைவரும் அந்த பறையை வேண்டி ஸ்ரீமன் நாராயணனை வணங்கி அவரிடமிருந்து, அந்த கண்ணபிரானிடமிருந்து நாங்கள் பறையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். மாயன் மணிவண்ணன் நன்னேலே வாய்ந்தான். நேற்றே எங்களுக்கு சொல்லியிருந்தான். என்னன்னு சொல்லியிருந்தாரு?
நீங்கள் நாளை நோன்பு நோக்க செல்கின்ற பொழுது நான் உங்களுக்கு பறை தருகின்றேன், அவற்றை எடுத்து செல்லுங்கள் என்று கூறியிருந்தார். நேற்றே அந்த வாக்குறுதி கொடுத்திருந்தார். இப்போ பொழுது விடுகின்ற நேரமாகிவிட்டது, பொழுது புலர்ந்து விட்டது, நாங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய கண்ணபிரானை எழுப்ப வேண்டும். ஆகையினால் வாயிற்காவலனே நீ தாழ்த்திரவாய், அந்த கதவை திறந்தால்தான் நாங்கள் கண்ணனிடம் சேர்ந்த அந்த பறையை பெற முடியும். ஆகையினால் தூயமாய் வந்தோம் தொழிலெழுப்பாடுவான். நாங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கோம், அந்த மார்கழி மாதத்திலே நன்னீராடி குளிர்ந்த நீரிலே நீராடி தூய்மையாக அந்த நோன்பு நோற்பதற்கு என்னென்ன கடமைகள் இருக்கின்றதோ அத்தனை கடமைகளை முழுமையாக முடித்துவிட்டு நோன்பு நோக்க நாங்கள் அனைவரும் தூய்மையாக வந்திருக்கின்றோம். ஆகையினால் அந்த குழந்தையை எழுப்ப வேண்டும், அவரிடம் நாங்கள் இந்த பறையை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். வாயால் முன்னம் மாற்றாதே அம்மே நீ. ஸோ நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்ற வார்த்தை மாறாமல், மறுமொழி எதுவும் நீ பேசாமல் வாயிற்காவலனிடம் முறையிடுறாங்க. நாங்கள் ஏதோ சொல்கிறோம் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு மறுப்பு சொல்லாமல் எங்களுடைய வார்த்தையை நம்பி நேய நிலைக்கதவும் நிலைக்கலோ ரொம்பாவாய். நாங்கள் வேண்டிக்கிற மட்டே இல்லை, நாங்கள் சொல்கிறது அத்தனை உண்மை, அந்த உண்மையை மட்டுமே சொல்லுகின்றோம். ஸ்ரீமன் நாராயணன் அந்த குழந்தையாக இருக்கின்ற கண்ணன் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த வாக்குறுதியை நிலைநிறுத்துவதற்காக, வாக்கை காப்பாற்றுவதற்காக, எங்களுடைய வாக்கையும் நாங்கள் உங்களிடம் கூறியது உண்மை என்பதை நிரூபிப்பதற்காகவும், அதே கண்ணன் நேற்று எங்களிடம் கூறிய அந்த வார்த்தையை நிரூபிப்பதற்காகவும், அனைவருடைய வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் தாழ் திறந்தால் நாங்கள் அந்த கண்ணனிடம் சென்று அந்த பறையை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அந்த பறையை பெறுவதற்கு எப்படி நிலையான ஒரு புகழ் கொண்ட அந்த அரசனாக விளங்கக்கூடிய நந்தகோபர் இருக்கின்றாரோ, அந்த நந்தகோபர் எப்படி நிலையான ஒரு அரசனாக, நேர்மையான ஒரு அரசனாக, நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு அரசனாக திகழ்கின்றாரோ, அதே போன்று அவருடைய வாயிற்கதவும் நிலையானது. அது எப்பொழுதும் ஒரு மேலோங்கிய அனைவருக்கும் ஒரு நல்ல ஒரு மாட்சியை செலுத்துகின்ற, நல்ல கருத்துக்களை கூறுகின்ற வகையில் நிலைத்த அந்த வாயற்கதவை திறந்து விடுவாய் என்று வேண்டிக் கொள்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கின்றது என்று கூறி, இவற்றிலே இதுவரை நடந்த பாசுரங்கள் அனைத்தும் ஒரு தோழியர் மற்ற தோழியர்களுக்கிடையே நடக்கின்ற உரையாடலையும், 16 முதல் 22 வரை வருகின்ற பாசுரங்கள் ஸ்ரீமன் நாராயணனாகக்கூடிய எம்பெருமான் கண்ணனை, அந்த தூய கார்மேகல் வண்ணனை எழுப்புவதாகவும் அவரிடம் வேண்டிக் கொள்வதாகவும் இந்த 7 பாசுரங்கள் இதற்கடுத்து வருகின்ற 7 பாசுரங்கள் அமைப்பட்டிருக்கின்றது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.